உங்களுக்கெல்லாமே சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீனை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவரோட மூளையில காணப்பட்ட சில வித்தியாசங்கள் சம்பந்தமா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஐன்ஸ்டீன் வந்து ஏப்ரல் 18, 1955 பிரின்ஸ்டன் அப்படின்ற ஒரு வைத்தியசாலையில இறந்து போறாரு. இவர் இறந்த வைத்தியசாலையில அப்போ காணப்பட்ட டாக்டர் தாமஸ் கால்ஸ் ஹார்வி அப்படின்றவர் இந்த ஐன்ஸ்டீன் மூளையை யாருக்குமே தெரியாம திருடிடுறாரு. இது திருடினது மட்டுமல்ல, இந்த மூளையை 40 வருட காலமா தனக்கிட்டே வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அப்படி ரிசர்ச் பண்ணதுல இருந்து இவர் சில முக்கியமான விடயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. சாதாரண ஆணோட்டு மூளைக்கு நிறை வந்து 1400 கிராமா காணப்படும். ஆனா ஐன்ஸ்டீன் பாத்தீங்கன்னா 1230 கிராம் மட்டும்தான் காணப்பட்டு. டாக்டர் ஹார்வி ஐன்ஸ்டீன் மூளையை 240 துண்டுகளா வெட்டி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. சாதாரண மனிதர்கள்ல காணப்படுற நுதச்சோனை அப்படின்ற ஒரு பகுதி இந்த ஐன்ஸ்டீன் மூளையில 15% அதிகமாக காணப்பட்டிருக்கு. இந்த நுதச்சோனை தான் நுண்ணறிவு, கணிதம் என்பவற்றோட சம்பந்தப்பட்ட மூளைட்டு பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நரம்பு களங்களுக்கு உதவியா இருக்க பசை களங்கள் இவர்ட்டு மூளையில அதிகமாக காணப்பட்டிருக்கு. ஸோ இவர்ட்டு நரம்பு களங்கள் கொஞ்சம் வினைத்திறனா செயற்படக்கூடியதா இருந்திருக்கு. சாதாரண நபர்கள் காணப்படுற சில்வியான் ஃபிஷர் அப்படின்ற ஒரு வெற்றிடம் இவட்டு மூளையில குறைவா இருந்திருக்கு. ஸோ அதிகமான நரம்பு களங்கள் ஒன்றுடன் தொடர்பு கொள்ளக்கூடியதா இருந்திருக்கு. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஐன்ஸ்டீன் மூளையில மட்டுமா இப்படி இருக்குன்னு கேட்டா இல்ல, பல மனிதர்கள்ட்ட மூளையில இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு. பட் ஐன்ஸ்டீன் மட்டும் இவ்வளவு சாதிக்க காரணம் என்ன? அவரோட இமேஜினேஷன்ஸ் தான். அவரே சொல்லியிருக்காரு, இமேஜினேஷன் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ் அப்படின்னு. நம்மளோட சாதாரண பிரெயினா இருந்தாலும் நம்மளோட இமேஜினேஷன் ஐன்ஸ்டீன் அளவு இருந்தா நம்மளுமே ஹிஸ்டரியில இடம் பிடிக்கலாம்.